அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அதிமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்த அதே மேடையில் ஊழலை பற்றி அமித்ஷா பேசிய காட்சியை பார்த்து மக்கள் சிரிக்கவே செய்வார்கள் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கும். ராஜகுமரன், வணக்கம். தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கக்கூடிய மற்ற கருத்துகள் என்ன, விவரங்கள்? அதிமுக பாஜக கூட்டணி என்பதே ஊழல் அடிப்படையில் தான் உருவாகி இருக்கின்றது என்கின்ற ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கின்றார். அதன்படி அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக மத்திய புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதாக விமர்சித்திருக்கக்கூடிய அவர், அதிமுக பொறுப்பாளர்களுடைய உறவினர் குடும்பங்களை சுற்றியும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் 2 சோதனைகளை நடத்தியதையும் அதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் பாஜக தலைமையை நோக்கி அதிமுகவினர் ஓடி வந்ததையும் அதையே நிபந்தனையாக வைத்து கூட்டணியை பாஜக உறுதி செய்ததையும் உணராதவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததே ஊழல் தான் என்பதை அனைத்தும் அறிந்த தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள் என்று விமர்சித்திருக்கின்றார். 2 ரெய்டுகள் நடந்தவுடன் அதிமுகவை அடமானம் வைத்திருப்பவர்கள் அடுத்து தமிழ்நாட்டையே அடமானம் வைக்க துடிக்கின்றார்கள் என்று கடும் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கின்றார். மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று திமுக அரசு செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் என்று ஒரு பட்டியலை வாசித்தார். அதில் போக்குவரத்து துறை, கனிம வளங்கள், குவாரிகள் என்று பல்வேறு துறைகள், மின்சாரத்துறை உள்ளிட்டவற்றை எல்லாம் குறிப்பிட்டு, டாஸ்மாக் ஊழல் என்று குறிப்பிட்டு எவ்வளவு ஊழல் நடந்திருக்கின்றது என்றும் அமித்ஷா தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் வாசித்திருந்தார். கிட்டத்தட்ட 50,000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக குறிப்பிட்டு அவர் அந்த தொகையையும் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டிருந்த நிலையில் தன்னுடைய கடும் விமர்சனத்தை அதற்கு எதிராக திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஊழலுக்கு எதிராக 2 முறை தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழந்தவர் ஜெயலலிதா, ஊழலுக்காக 4 ஆண்டுகள் வரை சிறை செல்ல நேர்ந்தவர் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஜெயலலிதா உருவாக்கிய கட்சியுடன் கூட்டணி வைத்துவிட்டு ஊழலை பற்றி பேசுவீர்களா என்று உள்துறை அமைச்சரை நோக்கியும் பாஜகவை நோக்கியும் தன்னுடைய கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். மேலும் நீட் தேர்வு மரணங்கள் தொடர்பாக செய்தியாளர்கள் நேற்று அமித்ஷாவிடம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வழங்கப்படுமா என்று. அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்று கூறினார். அதனை குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அமித்ஷா நீட் தொடர்பான கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. நீட் தேர்வு சரியானது என்று கூட அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் நீட் தேர்வு என்பது திமுக அதை திசை திருப்புவதற்காக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 20க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகள் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை கண்டித்து தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மரணமும் திசை திருப்பும் அரசியல் தானா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பீகாரிலும் சில மாணவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீட் தேர்வு காரணமாக. அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பதில் சொல்ல போகின்றார் என்று கேட்டிருக்கின்றார். மேலும் 5 மாநிலங்களில் நீட் தேர்வு முறை தொடர்பாக சிபிஐ வழக்கு தாக்கல் செய்து விசாரணை நடத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், பாஜக தனியாக வந்தாலும் யார் துணையோடு வந்தாலும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.